கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பனங்குட்டி பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலத்தில் நடந்து சென்ற முதியவர் திடீரென நின்று ஆற்றை வணங்கிவிட்டு கரை புரண்டோடும் ஆற்றில் குதித்த வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆற்றில் குதித்தவரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயசங்கர், மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு வருது? முதியவரை மீட்க விவரங்கள். கேரள மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவக்காற்று பரவலாக பெய்து வருகிறது. இதனால் கேரளாவில் உள்ள ஆற்றுப் பகுதிகளில் அதிகரித்து வரும் மழை நீரின் காரணமாக ஆறுகளில் நீர் ஆர்ப்பத்தி செல்கிறது. இந்நிலையில் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் அடிமாலி அருகே பனங்குட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்ணி வின்சென்ட் என்பவர் சுமார் 60 வயது மதிக்க சேர்ந்த முதியவர் அதே பகுதியில் அமைந்துள்ள பனங்குட்டி ஆற்றுப்பாலத்தில் தனியாக நடந்து சென்று கொண்ட பொழுது அந்த காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத ஒரு நபர் படம் பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறு படம் பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் பெண்ணி வின்சென்ட் திடீரென்று ஓடும் நீர் அருகே நின்று ஆற்றின் அருகே நின்று ஆற்றை இரு கயிறும் தூக்கி வணங்கிவிட்டு திடீரென்று கரை புரண்டோடும் ஆற்றில் குதித்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வீடியோ எடுத்த நபர், அந்த அடையாளம் தெரியாத வீடியோ எடுத்த நபர் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் வைரலான நிலையில் தண்ணீரில் குதித்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி வந்த நிலையில் அடிமாலி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தண்ணீரில் குதித்த நபரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் அவர் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு தண்ணீரில் குதித்ததாகவும் தற்கொலை செய்து கொள்வதாக விரட்டிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.